Welcome. We are going to C++ multiple choice questions and answers. இப்போ பார்க்க போகிறது classes related questions தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸஸோட introduction மாதிரி. First question, what does a class in C++ holds? ஒரு கிளாஸில் வந்து எதெல்லாம் கம்பைன் பண்ணி இருக்கும் ஒரு கிளாஸ் அப்படின்னான்னு கேட்குறாங்க. ஒரு கிளாஸ் அப்படின்றது டேட்டா மெம்பர் டேட்டா ஃபங்க்ஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இருக்கும். இது ரெண்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம டேட்டா மெம்பர் டேட்டா ஃபங்க்ஷன் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி அதுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே கம்பைன் பண்ணி இருக்கிறதா வந்து கிளாஸ். ஸோ டேட்டா மெம்பர் அண்ட் டேட்டா ஃபங்க்ஷனை எது மூலமாக அக்சஸ் பண்ணுவோன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், attributes and methods are basically variables and functions. ஸோ இந்த attributes தான் இந்த variables, methods தான் functions. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் கிளாஸஸ். ஓகே, இது வந்து நம்ம கிளாஸ் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறதும் அதுதான். ஸோ C++ல் கிளாஸ் அப்படின்றது எதை ஹோல்டு பண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டேட்டாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ஷன் சி நம்மளோட ஆன்சர். Next question, how many specifier are present in the access specifier in class? Access specifier நம்மளுக்கு 3 access specifier இருக்குது. private, protected, public. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு உள்ள private, public, protected கொடுத்து நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம் மூணுலையுமே. இதில் நம்ம எதுவுமே ப்ரைவேட்டாக ப்ரொடெக்டடாக பப்ளிக்கான்னு கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக பப்ளிக்குன்னு எடுத்துக்கும். ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற இந்த ப்ரைவேட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுற இந்த வேரியபிளாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மேலே கொடுத்துருக்கோம்ல ஸ்டூடெண்ட்னு, இந்த கிளாஸில் மட்டும்தான் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் அப்படின்றது இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதோட டிரைவ்டு கிளாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் படிப்போம் இல்லையா, பேஸ் கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்லையும் அதோட டிரைவ்டு கிளாஸ்லையும் நம்ம ப்ரொடெக்டரில் யூஸ் பண்ணியிருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக்னு கொடுத்து நம்ம எது கொடுத்தாலும் த்ரோட் த ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டடுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். டிஃபால்ட் வேல்யூ வந்து இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் கேர் நேம் ஆஃப் 10 மட்டும் கொடுத்துருக்கேன்னா அது எனக்கு ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் ஹவு மெனி அக்சஸ் ஸ்பெசிஃபையர் கேட்டிருக்காங்க. டோட்டலி 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர். நம்மளோட ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் அ மெம்பர் ஆஃப் அ கிளாஸ் எக்ஸ்டர்னலி. மொத்தம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸில் வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. இன்சைட் அ கிளாஸ் டெஃபனிஷன், அவுட் சைட் அ கிளாஸ் டெஃபனிஷன். இன்சைட் அ கிளாஸ்னால் டிக்ளரேஷன் கொடுக்காம அப்படியே அந்த டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இந்த செமிகோலன் வைக்காமல் அது அப்படியே இவன் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதினோம்னா அதுதான் இன்சைட் அ கிளாஸ் டெஃபனிஷன். இது வந்து கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த கொடுத்துருக்குறோம் இல்லையா, மேலே கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸ் கொடுத்து இந்த செமிகோலன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் இருக்கும். அவுட் சைடு த கிளாஸ், ஜஸ்ட் அந்த கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துட்டு டெஃபனிஷன் வந்து நம்ம கிளாஸை விட்டு செமிகோலன்லாம் கொடுத்து வெளியில் கிளாஸை விட்டு அவுட் சைடு த கிளாஸ் வந்து எழுதுவோம். அப்படி எழுதும்போது நம்ம எப்படி இந்த கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் தான் இதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர், ஃபங்க்ஷன் நேம், அடுத்து கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே இருக்கிறதா இந்த ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது எக்ஸ்டர்னலி. எக்ஸ்டர்னலி மீன்ஸ் அவுட் சைடு த கிளாஸ். அவுட் சைடு த கிளாஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த C++ ப்ரோக்ராம். ஸோ கீழே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதோட அவுட்புட் கேட்டிருக்கேன். அதாவது இதோட ப்ரோக்ராம் வந்து இது ஃபுல்லாக கீழே கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லைனில் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து கீழே வர போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இன்ட் மெயின் ஆஃப், இதில் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேம், அதுக்கப்புறமா அதோட ஒரு கேரக்டர் ஓகே கொடுக்கணும்.
அந்த ஆப்ஜெக்டோட நேம், கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், இதுதான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். ஸோ ரெக்ட் அப்படின்றது நம்மளோட கிளாஸோட நேம். அதுக்கப்புறம் அதுக்கு ஆர், இந்த ஆர் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ண முடியும். எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் கொடுத்து ஃபங்க்ஷன் நேம் அப்படி கொடுத்துட்டோன்னா, ஸோ இப்போது இதோட ஆப்ஜெக்ட் நேம் இது. அப்போ ரெக்ட் அப்படின்ற கிளாஸில் இருக்கிற வேல் அப்படின்ற ஃபங்க்ஷனை போய் அக்சஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே, எதுக்காக நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கிளாஸ் வச்சு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நார்மலாக எத்தனை கிளாஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் தான் இருக்குது நம்ம எந்த கிளாஸில் உள்ள எந்த ஃபங்க்ஷனை நம்ம அக்சஸ் பண்ணுறோம், கால் பண்ணுறோம் அப்படின்றது. இதுதான் ஃபங்க்ஷன் கால். இப்போ இதில் இப்போ ஆர் அப்படின்றது ரெக்ட்டுக்குள்ள ஆப்ஜெக்ட். ஸோ ரெக்ட் அப்படின்ற கிளாஸில் உள்ள வேல் அப்படின்ற ஃபங்க்ஷனில் எனக்கு நான் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் 3, 4. ஸோ இப்போ ரெக்ட் அப்படின்ற கிளாஸில் வேல் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இதில் இன்ட்டுக்கமா இன்ட் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இதோட டெஃபனிஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் அவுட் சைடு த ஃபங்க்ஷன்னா கிளாஸ் நேம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணுன்னு, அதான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஏன்னா இங்கேயோட கிளாஸ் வந்து முடிஞ்சிடுது. இப்போ இன்ட் ஏ கமா பின்னு வரும்போது 3, 4 இங்கே போகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சதில் எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட் ஏபியோட வேல்யூவை எக்ஸ் ஒய்க்கு அசைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், சி அவுட்டில் ரெக்ட் ஏரியா ஆஃப்னு கொடுத்துட்டு ரெக்ட் டாட் ஏரியா டைரெக்டாக இது வந்து கிளாஸுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால டேரெக்டாக இதை கால் பண்ணியிருக்காங்க. ரெக்ட் அப்படின்ற கிளாஸில் ஏரியா அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு காலிங். ஸோ இந்த கால் பார்த்த உடனே நமக்கு இந்த ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம் 3ன்னு 4 இங்கே அசைன் ஆச்சு இல்லையா. ஸோ 3, 4. அப்போது நம்மளோட ரிட்டர்ன் வேல்யூ என்ன இருக்கும், 3 * 4 ஆன்சர் 12 இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெக்ட் ஏரியா ஈக்குவல் டு 12 தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. Okay, next question, which of the following is a valid class declaration? ஒரு கிளாஸோட டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் இருக்கணும், கிளாஸுக்கு ஒரு நேம் இருக்கணும், அடுத்து கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி கேர்லி பிரேசஸ் முடியும் போது கண்டிப்பாக செமிகோலன் இருக்கணும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு கோடிங் இருக்கணும். இந்த கோடிங் மெம்பராக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கலாம், சரி டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், இல்லை ரெண்டு கூட இருக்கலாம். இங்கே நான் டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுதான் கரெக்ட் ஃபங்க்ஷன், சரி கிளாஸ் டிக்ளரேஷன். இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள் செமிகோலன் இல்லை, இங்கேயும் செமிகோலன் இல்லை, இங்கே செமிகோலன் இருக்குது, பட் இங்கே ஆப்ஜெக்ட்ன்ற கீவேர்டு கிடையாது, கிளாஸ்ன்ற கீவேர்டு. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேட்டா மெம்பர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிளாஸ் இன் C++ ஆர் பை டிஃபால்ட். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக நான் அக்சஸ் ஸ்பெசிஃபையரில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன், ப்ரைவேட் தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்டர் ஆர் யூஸ்டு டு. கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது கிளாஸ் நேம் ஃபங்க்ஷன் நேம் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் த டேட்டா மெம்பர். ஸோ டேட்டா மெம்பர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கால் ஆகிறது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். Next question, when struct is used inside the keyword class means what will happen the program. இதில் நான் சொல்கிறேன், நம்ம வந்து கிளாஸில் வந்து டிஃபால்ட்டாக ப்ரைவேட் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக். ஸோ இதோட ஆன்சர் வந்து அக்சஸ் இன் பப்ளிக் பை டிஃபால்ட், ஆன்சர் ஏ. கிளாஸஸ் கேட்டாங்கன்னா ப்ரைவேட் கொடுக்கணும், ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா பப்ளிக் கொடுக்கணும். Next question, which category of data type a class belongs to. கிளாஸோட டேட்டா டைப் என்னன்னு கேட்குறாங்க. C++ல டோட்டலாக 3 டேட்டா டைப்ஸ் இருக்குது. பில்டின் டேட்டா டைப்ஸ், டிரைவ்ட், யூசர் டிஃபைன். பில்டின் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டீஜர், ஃப்ளோட்டிங், இது எல்லாமே பில்டின் டேட்டா டைப்பில் வந்துடும். டிரைவ்டு டேட்டா டைப்புன்னு பார்க்கும்போது அரேஸ், பாயிண்டர்ஸ், ரெஃபரன்ஸ், இது எல்லாமே டிரைவ்டு டேட்டா டைப்ஸில் வரும்.
யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸில் தான் ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸஸ் அண்ட் எனுமரேஷன் இது எல்லாமே C++ஓட யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கிளாஸஸ் வந்து என்ன டேட்டா டைப்புன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆன்சர் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஆப்ஷன் C. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which operator a pointer object of the class uses to access the data member? ஸோ ஒரு பாயிண்டர் டேட்டா டிக்ளரேஷன் எப்படி இருக்குன்னா ஸ்டார் கொடுத்து டிக்ளேர் பண்ணுவோம். அதை அக்சஸ் பண்ணுறது வந்து ஆரோ மார்க் கொடுத்து அக்சஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து B, access the data member and member function, option B, arrow. Okay, arrow operator is used by pointer object to access member of its class. ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம வந்து பாயிண்டரை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரோ மார்க் கொடுத்து அக்சஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த கரெக்ட் சின்டாக்ஸ் ஆஃப் அக்சஸிங் ஸ்டாட்டிக் மெம்பர் ஆஃப் த கிளாஸ்? இங்கே கேட்டிருக்கிறது வந்து அக்சஸிங் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் ஸ்டாட்டிக் டேட்டா வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் இருக்கும், அடுத்து இன்ட்ன்றது டேட்டா டைப், வேல்யூன்றது நம்மளோட நேம், டேட்டாவோட நேம், வேரியபிள் நேம். ஸோ இதுதான் வந்து நார்மலான ஸ்டாட்டிக்கோட டிக்ளரேஷன். இதை எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளாஸோட நேம் டாட் கொடுத்துட்டு இந்த கிளாஸோட நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் அண்ட் இந்த வேரியபிள் நேம். இந்த இடத்துல நம்ம ஏ மட்டும் கூட இப்போ ஸ்டாட்டிக் இன்ட் ஏன்னு கொடுத்தோம்னா நம்மளோட ஆன்சர் ஏ, இந்த ஏ. ஓகே, கேபிட்டல் ஏ, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர், இங்கே ஸ்மால் ஏ கொடுத்தோம்னா ஸ்மால் ஏ. இங்கே வேல்யூ கொடுத்துருக்கோம், இதுதான் நம்மளோட வேரியபிள் நேம், கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர், வேரியபிள் நேம் தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ ஆப்ஜெக்டில் வந்து எது ஆப்ஜெக்ட் டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கால் பண்ணும்போது டாட் கொடுப்போம். ஓகே, லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம், டாட் கொடுப்போம். ஃபங்க்ஷன் கிளாஸஸ்லேருந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனையோ இல்லை ஸ்டாட்டிக் டேட்டாவையோ அப்படி இல்லைன்னா அவுட் சைடு த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர். அதுக்கப்புறம் பாயிண்டர் வேரியபிளை எப்படி அக்சஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா அது ஆரோ. இது எல்லாமே கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். What does the mutable member of a class? Mutable member அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம்னு வைங்களேன், கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். கான்ஸ்டன்ட்னாலே ஸோ த்ரூ அவுட் த ப்ரோக்ராமில் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாதது தான் கான்ஸ்டன்ட். ஆனால் மியூட்டபிள் மெம்பர் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை சேஞ்ச் ஆக வைக்கிறது தான் வந்து மியூட்டபிள் நம்பர் ஆஃப் அ கிளாஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a member can be never be changed. ஸோ மியூட்டபிள் கொடுத்தா சேஞ்ச் ஆகும். a member that can be update only if it not a member constant object. இல்லை கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது ராங். a member that can be updated even if a member of a constant object. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Pick the incorrect statement about inline function in C++. ஸோ inline ஃபங்க்ஷன்னாலே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபங்க்ஷன்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகே, அதோட எல்லாமே கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கிறதா இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. தே ரெடியூஸ் த ஃபங்க்ஷன் கால் ஓவர்லோட். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இது இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர். இங்கே கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நமக்கு வராது. தீஸ் ஃபங்க்ஷன் ஆர் இன்சர்டட் ஆர் சப்ஸ்டிடியூட் த பாயிண்ட் ஆஃப் கால். ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. சேவ்ஸ் ஓவர் ஹெட் ஆஃப் ரிட்டன் கால்ஸ் ஃப்ரம் அ ஃபங்க்ஷன். இதுவும் அட்வான்டேஜ் தான். லாஸ்ட் பாருங்கள், தே ஆர் ஜென்ரலி வெரி லார்ஜ் அண்ட் காம்ப்ளிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ராங். ஓகே, இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து லார்ஜ் ஃபங்க்ஷன் கிடையாது. அது வந்து அதோட என்ன சொல்கிறது, இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்லைன் ஃபங்க்ஷன் இஸ் ஜென்ரலி கெப்ட் ஸ்மால் ஃபங்க்ஷன் தான், பட் அதை கால் பண்ணும்போது தான் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த ஆன்சர் ராங். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்லைன் ஃபங்க்ஷன் ஆர் அவாய்டட் வென். இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து எதை அவாய்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் கண்டெயின் ஸ்டேட்டிக் வேரியபிள்ஸ்
ஃபங்க்ஷன் ஹாவ் ரிகர்சிவ் கால், ஃபங்க்ஷன் ஹாவ் லூப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான திங்ஸ். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது தான் இந்த இன்லைன் ஃபங்க்ஷன். ஆன்சர் ஆல் ஆஃப் மென்ஷன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கேன் வி மேக் எ கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட்? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னா, அந்த கிளாஸில் அட்லீஸ்ட் ஒரு பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனாவது இருக்கணும். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணுன்றது பார்த்துட்டோம். ஸோ அந்த வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்து அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பாருங்கள், பை டிக்ளரிங் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் யூஸிங் த ஸ்டாட்டிக் கீவேர்ட். ஸ்டாட்டிக் கீவேர்டாக வரும், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஸ்டாட்டிக் கீவேர்டு வருது. பை டிக்ளரிங் இட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் யூஸிங் விர்ச்சுவல் கீவேர்டு. அடுத்து வந்து பை மேக்கிங் அட்லீஸ்ட் ஒன் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஸ் பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஸோ சி தான் நம்மளோட ஆன்சர். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னாலே நார்மலாக நம்ம கிளாஸ் எப்படி எழுதுகிறோமோ அது மாதிரி தான் எழுதுவோம். ஓகே, கிளாஸ் கொடுத்து ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். பட் அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் பியூர் வெர்ச்சுவலாக ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸை நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதில் கீவேர்ட்லாம் கிடையாது, ஸ்டாட்டிக் கீவேர்ட், விர்ச்சுவல் கீவேர்ட் அதெல்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், where does the object is created? எதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம்? கிளாஸுக்கா, கன்ஸ்ட்ரக்டருக்கா, டெஸ்ட்ரக்டருக்கா, அட்ரிபியூட்ஸ்க்கான்னு கேட்குறாங்க. கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், செமிகோலன் இப்படி தான் கொடுப்போம் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது. ஸோ கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following keyword is used to control access to the class member? ஸோ அதாவது அக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து கீழே இருக்கிறதுல எதுன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர் தெரியும், ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். ஸோ இங்கே பார்க்கும்போது டிஃபால்ட், பிரேக், ப்ரொடெக்டட், ஏஎஸ்எம் வந்திருக்கு. ப்ரொடெக்டட் தான் நம்மளோட அக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சைஸ் ஆஃப் எம்டி கிளாஸ்? நம்ம எம்டி கிளாஸ்ன்னு பார்த்தோன்னே ஆன்சர் 0ன்னு போடக்கூடாது. ஒரு கிளாஸ் அப்படின்னாலே நார்மலாக மெமரியோட ஸ்பேஸ் வந்து 1ன்னு அலோகேட் ஆயிரும், அதோட பைட் வந்து. ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கு ஒரு பைட் அலோகேட் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன வேரியபிள் இருக்குது அதுக்குள்ளதெல்லாம் போய் அலோகேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு எம்டி கிளாஸாக இருந்தாலும் கிளாஸ் அப்படின்றத பார்த்தோன்னே ஒரு பைட் அலோகேட் ஆயிரும். நம்மளோட ஆன்சர் வந்து டி. இங்கே பாருங்கள், மெமரி இன் கம்ப்யூட்டர் இஸ் ஆல்வேஸ் ஆர்கனைஸ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் பைட் அண்ட் மினிமம் மெமரி அவைலபிள் அட் ஆப்ஜெக்ட் அட்ரஸ் லொக்கேஷன் இஸ் 1 பைட். ஓகே, ஸோ எம்டியாக இருந்தாலும் அது ஒரு பைட் தான். நம்மளோட ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு அக்சஸ் த ஆப்ஜெக்ட் இன் அ கிளாஸ்? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் அப்படி தான் கொடுப்போம். ஸோ அந்த டாட் அப்படின்றது தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அக்சஸ் பண்ணுறது. டாட் அப்படின்றது நமக்கு டைரக்ட் மெம்பர் அக்சஸ் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி. அந்த ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர்னு கேட்டாங்கன்னா நமக்கு டாட் ஆப்ரேட்டர், டைரக்ட் மெம்பர் அக்சஸ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a member of a class? கீழே கொடுத்துருக்கிறதுல எது நாட் அ மெம்பர் ஆஃப் அ கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாஸோட மெம்பர் தான். தென் கான்ஸ்ட் ஃபங்க்ஷனும் ஒரு கிளாஸோட மெம்பர், விர்ச்சுவல் ஃபங்க்ஷனும் ஒரு கிளாஸோட மெம்பர். பட் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதோட டிரைவ்டு கிளாஸோட மெம்பர் தான் இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். Friend function is not a member of a class. A friend function can be given a special grant to access private or protected member. Okay, a friend function can be a member of other class. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த கிளாஸில் நீங்கள் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸோட ஃபங்க்ஷனாக அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இன்னொரு கிளாஸோட ஃபங்க்ஷனாக தான் அது வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கும். ஸோ a member of other class. தென் இது வந்து குளோபல் ஃபங்க்ஷன். இது 2 தான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து அந்த கிளாஸோட மெம்பர் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ இந்த இடத்துல அதர் கிளாஸோட மெம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் தான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ டோட்டலாக நான் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் கிளாஸஸில். C++ கிளாஸஸ் இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான்.
ஸோ இனிமேல் தான் கிளாஸஸ்க்குள்ளே நம்ம போகும்போது இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டார், டெஸ்ட்ரக்டார், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரும். இது கிளாஸஸ் பற்றின ஓவரால் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வந்து நான் சிம்பிளாக கொடுத்துருக்குறேன். ஓகே, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.